ஹலோ மிஸ்டர், உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னோட ஐடி கார்டை காட்டு என்று சத்தமாக கத்தினார். அதை கேட்ட கேப்டன், என்னது மிஸ்டர் விக்ரமோட ஐடியை கேட்குறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்தார். அவனது குரலில் முத்து ஒரு நொடி பயங்கர அதிர்ச்சி அடைந்தார். உனக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தி. எல்வி மேன்ஷனோட ஜெனரல் செக்ரட்டரிங்கிற முறையில் நான் யாரை வேணாலும் செக் பண்ணலாம். அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. முத்து கோபமாக கேப்டனை பார்த்து சொன்னார். உடனே கேப்டன் வேகமாக அவர் அருகில் வந்து, இந்தா உனக்கு வேணும்னா இந்த ஐடியா பாரு. என்னோட அடையாளம் என்ன, நான் யாருங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியும் என்று தனது ஐடி கார்டை எடுத்து முத்துவின் முகத்திற்கு முன்பு நீட்டினார் கேப்டன். உடனே முத்து கொஞ்சம் தயக்கத்துடன் அந்த ஐடி கார்டை வாங்கி பார்த்தார். அதில் சுப்ரீம் கமாண்டன்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கோட் நேமுடன் சேர்த்து எஸ் லெவல் சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கேப்டன் என்ற விவரங்களை பார்த்தார். அதிலிருந்து முத்திரையில் சுப்ரீம் கமாண்டன்ட் என்று போடப்பட்டிருந்தது. அந்த ஐடி கார்டை பார்த்ததுமே முத்துவின் முகம் பதட்டத்தில் வியர்த்தது. இந்த கேப்டனே இந்த ரேஞ்சில் இருக்காருனா மிஸ்டர் விக்ரம் யாருன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. சுப்ரீம் கமாண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கேப்டன் பதவிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பதவி என்று நினைத்தார் முத்து. ஜெனரல் செக்ரட்டரி முத்து ஒரு முறை பிரசிடென்ட் ஆபீஸிற்கு சென்றபோது கேப்டன் மலையில் மர்ம நபரை பற்றி கேள்விப்பட்டார். அணி தலைவர் யார் என்பது பற்றி மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்தது. இவர் இராணுவ தலைவர்களை விடவும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒரு மதிப்புமிக்க நபர். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ரிட்டையர்டு நேஷனல் ட்ரெஷரி அவர் மிகவும் மரியாதைக்குரிய நபர் என்று தெரிந்ததும் முத்து தான் முட்டாள்தனமான முடிவை எடுத்துவிட்டதாக உணர்ந்தார். அவருக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று கொஞ்சமும் புரியவில்லை. ஆனால் அவர் எப்படி இது போன்ற சின்ன பையனுக்காக வேலை செய்வார் என்று நினைக்கும் போது ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாது முத்து சீரியஸாக போனை எடுத்து, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தேவா சாருக்கு ஒரு கால் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல அங்கே வந்த கேப்டன் அவனுடைய போனை பிடுங்கி தூரமாக வீசி எறிந்தார். முத்துவுக்கு யாரிடமும் பேசுவதற்கான வாய்ப்பை அவர் கொடுக்கவில்லை. என்ன சார், ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற நீங்களே இப்படி இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி அராஜகம் பண்றீங்க? இதுக்கு கண்டிப்பா நான் உங்களை பதில் சொல்ல வைப்பேன் என்று முத்து கோபமாக கேப்டனை பார்த்து கத்தினார். ஆனால் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாத கேப்டன் முத்துவை தூக்கி தூர வீசினார். அவர் காற்றில் பறந்து சென்று ஒரு இடத்தில் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் வழியில் கதறியபடி அதே இடத்தில் முத்து கொஞ்சம் புன்னகையுடன் விக்ரமின் அருகில் வந்து, மிஸ்டர் விக்ரம், ஐம் ரியலி சாரி. நடந்தது எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சோம். அதை தாண்டி நாங்கள் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு என்னோட நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். தேவா சார் இப்போ தான் என்கிட்ட ஃபோனில் பேசினார். அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு என்று சொன்னார் முத்து. அவருக்கு தற்கால ஹீரோவாக விக்ரம் தெரிந்தான். அவனை பற்றி பேசுவதற்கு தேவாவே கொஞ்சம் பயந்தான். அப்படி இருக்கும்போது சாதாரண இடத்தில் இருக்கும் முத்துவால் எப்படி விக்ரமை புண்படுத்த முடியும்? விக்ரமை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு இருக்கும் மரியாதையையும் செல்வாக்கையும் பார்க்கும்போது முத்துவிற்கு தானாக அவன் மீது மரியாதை வந்தது. முத்து சொன்னதை கேட்ட விக்ரம், நான் தேவா கிட்ட பேச ஒண்ணுமில்லை என்று கூலாக சொன்னான். முத்து தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டார். மிஸ்டர் விக்ரம், தேவா சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாரு. ஒரு தடவை அவர்கிட்ட பேசிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சங்கடமுமே இருக்காதுன்னு தோணுது என்று முத்து தயங்கி கொண்டே பேசினார். தேவையில்ல, தேவா எனக்கு ஹெல்ப் பண்ற தகுதியை இழந்துட்டான். என்னால பேச முடியாதுன்னு சொல்லுங்க. நிரஞ்சனை என்கிட்ட ஒப்படைக்காம லேட் பண்ணும்போதே அவனோட போஸ்டிங்கை இழக்க போறான்னு முடிவாகிடுச்சு, புரியுதா என்று விக்ரம் அவரை பார்த்து சீரியஸாக சொன்னான். அந்த வார்த்தையில் முத்துவின் முகத்தில் பயம் நிறைந்திருந்தது. விக்ரமின் சீரியஸான முகத்தை கண்டு அதிர்ந்தார். இதற்கு மேல் ஏதாவது பேசினால் கண்டிப்பாக தனக்கு ஆபத்து நேரும் என்று புரிந்து கொண்டு முத்து அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை கீழே குனிந்து கொண்டார். மேலும் அந்த இடத்தில் இருந்து ஒரு அடி கூட நகராமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தார். முத்துவையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த விக்ரம், என்ன நிரஞ்சன் ரூமுக்கு கூட்டிட்டு போ என்று சொன்னான். முத்துவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே தயங்கியபடி அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். உடனே விக்ரம் தனது பார்வையை வலது பக்கம் திருப்பி, கேப்டன் என்று சொல்ல டக்கென பதறிய முத்து, இல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக பயத்துடன் திரும்பி கேப்டனை பார்த்துவிட்டு முன்னோக்கி நகர்ந்தார். அவர்கள் 2 பேரையும் முத்து ஒரு அறைக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். விக்ரமும் கேப்டனும் அவரை பின்தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றியும் நோட்டமிட்டார்கள்.
அந்த ரூமுக்குள் இன்னொரு ரூம் இருந்தது. முத்து அந்த ரூம் கதவை வேகமாக எட்டி உதைத்தார். அந்த ரூம் முழுவதும் காலியாக இருந்தது. மிகவும் ஆடம்பரமான அந்த அறையில் ஒரு ஆளை கூட காணவில்லை. கேப்டன் கையில் துப்பாக்கியுடன் ஒவ்வொரு இடமாக சென்று எல்லா பக்கமும் தேடி பார்த்தார். ஆனால் அங்கே ஆள் இருப்பது போல தெரியவில்லை. மர சாமான்கள் மற்றும் போர்வைகள் மிகவும் நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டு இருந்தது. அந்த இடத்தை பார்த்ததும் முத்துவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. விக்ரமின் பார்வை முத்துவின் மீதே இருந்தது. முத்து மௌனமாக அந்த இடத்தையே நோட்டம் விட்டு கொண்டு இருந்தார். மிஸ்டர் விக்ரம், நிரஞ்சனும் தேவாவும் இன்னைக்கு காலையில் எல்வி மேன்ஷனில் ஒன்றா லஞ்சு சாப்பிட்லாம்னு ஆசைப்பட்டாங்க. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவர் இப்போது எங்கே போனார்னு எனக்கு நிஜமாக தெரியல. நான் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன். எனக்கு இங்கே நடக்கிற சில விஷயங்கள் பற்றி எல்லாம் தெரியாது. அது யாராக இருந்தாலும் ரொம்ப ரகசியமாக வச்சுக்குவாங்க என்று சொன்னார் முத்து. அவருடைய பேச்சில் பதட்டம் நிறைந்து இருந்தது. விக்ரம் யாருக்காக இங்கே வந்தானோ அவன் இங்கே இல்லை. இதனால் இந்த விவகாரத்தில் தான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ என்று முத்து மிகவும் பயந்தார். முத்து நினைத்தது போலவே விக்ரம் கடுப்பாக தலையில் கை வைத்து கொண்டு அருகில் நின்று இருந்த கேப்டனை ஒரு பார்வை பார்த்தான். உடனே கேப்டன் அருண் வேகமாக முத்துவின் அருகில் வந்து அவருடைய வலது கையை பின்னால் திருப்பி முழங்காலில் எட்டி உதைக்க அவர் அப்படியே அதே இடத்தில் மண்டியிட்டு விழுந்தார். கேப்டன் தன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து முத்துவின் தலையில் வைத்தார். சார் 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 நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க. நிஜமா எனக்கு அவர் எங்கே போனார்னு தெரியாது. இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட தானே வெளியே இருந்தேன். எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. இங்கே வர்ற முக்கியமான கஸ்டமர்ஸ் எல்லாம் நானே டைரெக்டாக போய் வெல்கம் பண்ணுறது தான் வழக்கம். அந்த நேரத்தில் கூட அவர் வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கலாம். அவர் உள்ளே இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வெளியே அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டேன். உடனே உள்ளே அனுப்பி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். என்னை நம்புங்க, கண்டிப்பாக எனக்கு நிரஞ்சன் சார் எங்கே போனார்னு தெரியாது. ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று பதட்டத்துடன் கத்தினார் முத்து. விக்ரம் தீவிரமாக முத்துவின் கண்களையே பார்த்து கொண்டு நின்றான். அவருடைய கண்களில் பயம் மட்டும்தான் தெரிந்தது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்த விக்ரம் மீண்டும் கேப்டனை திரும்பி பார்த்தான். அவனுடைய பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட கேப்டன் தனது 2 ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கே இருந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமிற்குள் நுழைந்தார். கேப்டன் கையை விட்டு சென்றதும் கை வலியை தாங்க முடியாமல் அதே இடத்தில் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார் முத்து. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உடல் முழுக்க வியர்க்க பயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் முத்து. அடுத்த 5வது நிமிடத்தில் திரும்பி வந்த கேப்டன் விக்ரமை பார்த்து, மிஸ்டர் விக்ரம், செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணினேன். ஆனால் 1 வாரத்துக்கான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க என்று சொன்னான் கேப்டன். அதை கேட்ட விக்ரம் தீவிரமாக யோசித்தான். நிரஞ்சன் உண்மையிலேயே மிகவும் தந்திரமாக நடந்து கொண்டான். நான் வருவன அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அபினவை கடத்திட்டு வந்ததும் அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருந்திருக்கான் என்று யோசித்து கொண்டு நின்ற விக்ரம் சிறிது நேரம் கழித்து போகலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் நடந்தான். எப்படியோ தப்பித்து விட்டோம் என்ற நிம்மதியில் ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டு அதே இடத்தில் தரையில் கிடந்தபடி விக்ரமையே பார்த்து கொண்டு இருந்தார் முத்து. விக்ரம் எல்வி மேன்ஷனில் இருந்து நிரஞ்சன் இல்லாமல் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. நிரஞ்சனுக்கு மும்பையை விடவும் சென்னையில்தான் வியாபாரம் அதிகம். அவன் எங்கே சென்றாலும் விக்ரம் அவனை சுலபமாக கண்டுபிடித்து விடுவான். அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. உண்மையில் நிரஞ்சனை சந்தித்தால் என்ன நடக்கும் என்பது விக்ரமை தவிர யாருக்குமே தெரியவில்லை. நிரஞ்சன் ரெட்டி குடும்பத்துக்கு உதவி செய்தது மட்டும் இல்லாமல் இப்போது அபினவை கடத்தி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டான். அதனால் அவன் இந்த உலகில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக விக்ரம் அவனை கண்டுபிடித்து விடுவான். சென்னை தான் நிரஞ்சனின் நிரந்தர குடியிருப்பாக இருந்தது. அங்கே அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தான். அவன் தன் சொத்தையும் அந்தஸ்தையும் உயிரை விடவும் அதிகமாக மதித்தான். அங்கே அவனுக்கு பல பெரிய தொழில்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயே மிக முக்கியமான செல்வந்தர்களின் பழக்கமும் இருந்தது. இந்த நிரஞ்சன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறான். ஒரு நாளைக்கு என்கிட்ட அவன் மாட்டும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து பெருசா நான் அவனை கவனிக்க போறேன் என்று நினைத்த விக்ரம் வேகமாக அங்கே இருந்து நடந்தான். மிஸ்டர் விக்ரம், இன்டெலிஜென்ஸ் பீரோல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க உங்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க என்று சொன்னார் கேப்டன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சொல்லுங்க, இல்லைனா வேணாம் என்று விக்ரம் கூலாக சொன்னான். மிஸ்டர் விக்ரம், இன்டெலிஜென்ஸ் பீரோ ஏற்கனவே தேவாவை பற்றி முழு விவரங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு.
இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு தடவை கூட ரீசெக் பண்ணிக்கிட்டாங்க. நிரஞ்சன் காணாம போனதுல தேவாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விஷயத்துல என்னை யாரும் குறை சொல்லாதீங்கன்னு கெஞ்சுறதா சொல்றாங்க. தேவா விக்ரம் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க விரும்பலன்னு சொல்றதா நியூஸ் வந்திருக்கு என்று சொன்னார். தேவா ரெட்டி ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம இருந்தா என்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று விக்ரம் தீவிரமாக சொன்னான். விக்ரம் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை தேடினார் கேப்டன். அதாவது ரெட்டி குடும்ப விஷயங்களில் தேவா ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டான். அதனால் அவன் தன்னுடைய கடைசி நாட்களை நெருங்கிக் கொண்டு இருக்கிறான் என்று கேப்டன் நினைத்தார். மிஸ்டர் விக்ரம், நீங்க திரும்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்கணும். ஹையர் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷல் பீரோவில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நீங்க சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு இன்சிடென்ட் கமாண்டர் உங்களுக்காக ஒரு இன்வைட்டிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு என்று சொன்னார் கேப்டன். விக்ரம் எதுவும் சொல்லாமல் மெதுவாக தலையை மட்டும் ஆட்டினான். அதற்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் கேப்டன் அவன் பின்னாலேயே நடந்து வந்து கொண்டிருந்தார். சரி, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்போ அதை பற்றி பேச முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான் விக்ரம். லம்போ கார் கதவை திறக்க விக்ரம் காரில் ஏறிக்கொண்டான். அடுத்த சில நொடிகளிலேயே கார் அந்த இடத்தில் இருந்து பறந்தது. விக்ரம் அடுத்து சீனா செல்வதற்கான திட்டத்தை வைத்திருந்தான். வேகமாக சென்ற காரை பார்த்து எந்த உதவியும் இல்லாமல் பெருமூச்சு விட்டபடி நின்று கொண்டு இருந்தார் கேப்டன். விக்ரம் பதவி பொறுப்பேற்க அழைக்காதது இராணுவ தலைமையகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். விக்ரம் இராணுவ தலைமையகத்தில் இல்லை, ஆனால் அவன் இராணுவத்திற்கான குறிப்பை தலைமையகத்தில் வைத்துவிட்டான். அவனுக்கு 20 வயதாக இருக்கும் போதே தளபதி அவனை உதவிக்கு அழைத்தார். உலக போரின் போது தளபதி வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமான ஆளாக மாறினார். மேலும் அவர் தேசிய அளவில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினார். அப்படிப்பட்ட தளபதியே விக்ரமை மிகவும் பாராட்டி பெருமை பேசினார். ஆனால் அவரது இராணுவ தலைமையகத்தில் இது ஒரு புராண கதையாக சொல்லப்பட்ட போதிலும் உண்மையில் விக்ரம் அந்த வாய்ப்பை நிராகரித்து அமைதியாக அதில் இருந்து வெளியேறினான். தளபதியின் கூற்றுப்படி விக்ரம் இராணுவ தலைமையகத்தில் இருந்தால் அவரால் பாதி உலகத்தையே கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று அவர் நம்பினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.